வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெயர் மீண்டும் அடிபட்டுள்ளது. முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் தற்பொழுது பழைய வழக்குகள் அனைத்தையும் தற்பொழுது விசாரணைக்காக எடுத்துள்ளார். ஏற்கனவே சட்டப்பேரவையில் 24 அதிமுகவின் எம்எல்ஏக்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்ததால் அவர்கள் மீது கடுமையான கோபத்தில் எடப்பாடி இருக்கிறார். இதனால் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளான ஜெயலலிதா அவர்களது கொடநாடு பங்களாவில் நடந்த அசம்பாவிதங்களுக்கு யார் காரணம், கொடநாடு பங்களாவில் பல முக்கியமான பொருட்கள் ஆவணங்கள் அனைத்தையும் கைப்பற்றியது யார் என்ற ஒட்டுமொத்த கேள்விகளும் கடந்த 10 ஆண்டுகளாக நிலவி வருகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அதற்கு தனி குழுவை ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளார். சிபிஐ துறை இந்த வழக்கை ஏற்கனவே விசாரணை செய்து வருகிறது. ஆனால் சரியான சாட்சிகள் தமிழக காவல்துறையிடம் இருந்து கொடுக்காத காரணத்தினால்தான் தற்பொழுது வரை சிபிஐ துறைக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்லாமல் தாமதமாகவே இருந்தது. ஆனால் இப்பொழுது முழு சுதந்திரம் காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. யார் கட்டுப்பாட்டிலும் இருக்கக்கூடாது, உண்மையின் பக்கம்தான் இருக்க வேண்டும். கொடநாடு சம்பவத்தின் பொழுது கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், ஆதாரங்கள், அதில் முக்கியமான நிர்வாகிகள் யாருக்கேனும் தொடர்புகள் இருக்கிறதா என்பதை அடுத்த 48 மணி நேரத்திற்குள் எனது டேபிளுக்கு வர வேண்டும். அதை சிபிஐ துறையிடம் ஒப்படைக்க வேண்டும். உண்மையான குற்றவாளிகள் யார்? ஏற்கனவே திமுகவில் முக்கியமான வாக்குறுதியாகவே அப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் அதை நிறைவேற்றவில்லை. ஆனால் இப்பொழுது விஜய் அவர்கள் அதை வாக்குறுதியாகவே கொடுக்கவில்லை. ஆனாலும் தவறு செய்தவர்கள் அதற்கான தண்டனைகளை பெற வேண்டும் என்பதற்காக முதல்வர் விஜய் அவர்கள் அதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளார். நிச்சயம் கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தான் முக்கியமான குற்றவாளி என்று அதிமுகவில் இருந்து வெளியேறிய பல நிர்வாகிகள், ஏன் முன்னாள் முதல்வராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் கூட பல பேட்டிகளில் கூறியிருந்தார். ஆனால் ஆதாரங்கள் தேவை என்ற காரணத்தினால் தான் தற்பொழுது வரை சிபிஐ துறை அதிகாரிகள் அடுத்த கட்டத்திற்கு இந்த வழக்கை கொண்டு செல்ல முடியாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு சிபிஐ துறையினருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக தமிழக காவல்துறை அதிகாரிகள் கடந்த கொடநாடு பங்களாவில் நடந்த அசம்பாவிதங்களில் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆதாரங்கள் அனைத்தையும், வாக்குமூலங்கள் அனைத்தையும் சிபிஐ துறை அதிகாரிகளிடம் கொடுப்பதற்கு முன்வந்துள்ளனர். இதை சிபிஐ துறை அதிகாரிகள் கைப்பற்றும் பட்சத்தில் அதை வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை டெல்லிக்கு அழைத்து செல்லலாம் என்றும், கிட்டத்தட்ட தண்டனை உறுதி செய்யப்பட்டால் 7 ஆண்டுகள் முதல் 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, ஜாமீனில் கூட வெளிவர முடியாத அளவிற்கு கொடநாடு வழக்கில் மிகப்பெரிய ஒரு தவறுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது எடப்பாடி தான் என்றும், அம்மா அவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டார் என்று தொண்டர்களை எடப்பாடியை கட்சியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்குவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களது கார் டிரைவரான கண்ணன் இவர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட அனைத்து ஆவணங்கள் மற்றும் சிம் கார்டுகள், மேலும் அவரது சகோதரர் தலைமறைவு இன்று வரை கண்டுபிடிக்க முடியாமலும் இருக்கிறது. கேரளாவில் இருந்து அழைத்து வரப்பட்ட கைக்கூலிகள் யார்? இவர்களது பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பெரிய தலைகள் யார் என்பதையும் கடந்த 10 ஆண்டுகளாக சிபிஐ துறையினர் விசாரணை செய்தார்கள். ஆனால் எந்த ஒரு முழுமையான ஆதாரங்களும் கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது தமிழக காவல்துறையினர் கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் மீண்டும் அவர்களை விசாரணைக்கு அழைத்து சென்று டெல்லியில் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழைத்து செல்லப்பட்டு ஆதாரங்களுடன் அவரை கைது செய்யப்பட்டால் நிச்சயம் தமிழ்நாட்டில் அரசியல் களம் முற்றிலும் தலைகீழாக மாறும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவலியாக எடப்பாடி இருந்தார். ஆனால் தமிழ்நாட்டிற்கு இனிமேல் திமுக, அதிமுகவின் பெரும் தலைகள் இல்லை. ஏனென்றால் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை தழுவிவிட்டார் என்று ஒட்டுமொத்தமாக விஜய் தரப்பினர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். சட்டசபையில் ஸ்டாலின் அவர்களது பேச்சு எடுபடவில்லை. அதேபோல் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட
மூன்றாவது முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்றால் நிச்சயம் அதிமுக முழுவதுமாக சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி அவர்களுக்கு வந்துவிடும். இதனால் அவர்களது முழுமையான ஆதரவும் தாவேகாவிற்கு வந்துவிடும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக பார்க்கப்படும். இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் முக்கிய திருப்புமுனையாகவும் எடப்பாடி எதை செயல்படுத்தக்கூடாது, காவல்துறைக்கு கிடைத்துவிடக்கூடாது, சிபிஐ துறைக்கு கிடைத்துவிடக்கூடாது என்று நினைத்தாரோ அந்த ஆவணமே தற்பொழுது சிபிஐ துறை அதிகாரிகளுக்கு சென்றுவிட்டது. இதனால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் வருவது கடினம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடநாடு வழக்கில் பல குற்றவாளிகளை இவர் நிச்சயமாக அதிகாரங்களை பயன்படுத்தி சாட்சிகளையும் கலைத்துவிட்டார். ஆனால் காவல்துறையினர் கைப்பற்றிய அந்த ஆதாரங்களை வைத்து சிபிஐ துறையினர் மீண்டும் விசாரணையை தொடங்கினால் நிச்சயம் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் விழக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடியாகவும் சுமார் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைக்கலாம் என்ற ஒரு தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் விஜய் அவர்களது இந்த உத்தரவால் தான் பல மாற்றங்கள் தமிழக அரசியலில் ஏற்படும். அதிமுக எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக இருக்கிறார். ஆனால் பொதுக்குழுவை கூட்டாமலே எடப்பாடி பழனிசாமி பதவியிலிருந்து பறிப்பதற்கு தொண்டர்களால் முடியும். அதற்கு கொடநாடு வழக்கின் குற்றவாளி எடப்பாடிதான் என்பதை ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும். ஜெயலலிதா அவர்களுக்கு கட்சியின் தலைவருக்கு துரோகம் செய்த எடப்பாடி அதிமுகவில் இருக்கக்கூடாது, அவரது எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பலரும் கூறுவார்கள். இது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக ஏற்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பல வெற்றிகளையும் தோல்விகளையும் சந்தித்துள்ளது. ஆனால் மக்களது மனதில் இருந்து ஒரு நாளும் நீங்கவில்லை. ஆனால் தற்பொழுது 3வது இடத்திற்கு அதிமுக வந்துள்ளது என்றால் அதற்கு முழுவதும் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் காரணம். அதிமுகவை இந்த நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்து விட்டார். மக்கள் இனி எடப்பாடியை நம்ப மாட்டார்கள். கொடநாடு வழக்கிற்காக காத்து கொண்டிருந்த சிபிஐ துறைக்கு தமிழக காவல்துறை உயர் அதிகாரிகள் கொடுத்த அந்த ஆதாரங்கள் வாக்குமூலங்கள் அடிப்படையில் டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைத்து சென்று விசாரணையில் அவர்தான் குற்றவாளி என்று கூறினால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். இது சாதாரணமாக எடுத்துவிடக்கூடாது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது பெயரை சொல்லி பல பதவிகளையும் பல அதிகாரங்களையும் அனுபவித்த எடப்பாடி அவர்களுக்கே துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மட்டும் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.